என்னம்மா இப்படி பண்றீங்க மாதிரிதான் இப்ப ஆகுதா? கருத்து சொல்ற பேர்ல காரி துப்புற மாதிரி ஆகி போச்சா? யூடியூபர் மாரிதாசனை கைது பண்ணிட்டாங்க. கருத்து சொல்லலாம், அது ஒரு சுதந்திரம் தான். ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க கருத்து சொல்றது ஒரு நுனி மூக்க தொடுற மாதிரி தான். அதிகமா போய் மூக்குக்குள்ள நோண்டி பாத்தீங்கன்னா இப்படிதான் நோண்டி நொங்கு எடுப்பாங்க. தயவு செய்து அடுத்தவங்களுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு அடுத்த கட்சிக்காக இந்த கட்சியை கேவலமா பேசுறது, இந்த கட்சிக்காக அந்த கட்சியை கேவலமா பேசுறது விட்டுருங்க. எதா இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும். யார் எது பேசினாலும் யார் எது விமர்சனம் பண்ணாலும் எதுவுமே மாறப்போறதில்ல. நாய்வால நிமித்தவே முடியாத மாதிரி சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது. எப்படியுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிவிக்கு ஆச்சு நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது எதிர்கட்சியோ பிடிக்காதவங்களோ பேசதான் செய்வாங்க. எவ்வளோ நல்லது செஞ்சாலும் மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமா உடைச்சா பொன் சட்டின்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் பிடிச்சவங்க எது செஞ்சாலும் பிடிச்ச மாதிரி தெரியும். பிடிச்சவங்க தப்பு செஞ்சாலும் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதே பிடிக்காதவங்க ஒரு நல்லது செஞ்சாலும் அது நல்லதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதையும் தப்பு குறை கண்டுபிடிக்கிறது தான் இந்த உலகம். அதனால கருத்து சொல்ற பேர்ல கண்ணியமா பேசுங்க. கண்ணியம் தவறி வாய்க்கு மீறி அளவுக்கு மீறி பேசி அவமானப்படாதீங்க. இன்னைக்கு யூடியூபர் மாரிதாசனை கைது பண்ண மாதிரி இன்னும் எத்தனை பேரை காத்திருக்காங்கதில்ல, வச்சு ஆப்பு செஞ்சிடுவாங்க. தயவு செய்து மரியாதை கொடுத்து பேசுங்க. வயசுக்கு மரியாதை கொடுங்க. பிரேமலதா மேடம் கேப்டன், நம்ம விஜயகாந்த் கேப்டன் சார் ஒய்ஃபும் கூடயும் விஜய் பா போ விஜய்க்கு ஆர்டர் போடுறாங்க. விஜய் சிஎம் விஜய் சார் அவங்க வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், அவங்க வீட்டில் வளரட்டும், யாரா இருந்தா என்ன, அவர் சிஎம், அவர் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அவர் உங்களோட வயசு சின்னவர் தான், இருந்தாலும் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் கட்சி தலைவர், அவரை போய் வா போன்னு ஆர்டர் போடுறாங்க அந்த மேடம். இந்த சைடு மேயரு. ஏன் இப்படி கேவலப்பட்ட ஜென்மங்களா? எதுக்கு இப்படி கேவலம்? ஒருத்தவங்களை பொழைக்க விடுங்க, பொழைச்சிக்கிங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பொழப்பை கெடுத்துக்கிட்டு உங்க பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி இருக்கிறீங்களோ? கொரோனா எவ்வளவு பேர் அழிஞ்சாங்க, இயற்கை எவ்வளவு பேர் அழிக்குது. யாருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது யார் மனசுலயாவது இருக்குதா? போறாம போட்டி, இந்த பதவி வெறியில ஏன் இப்படி செய்றீங்க? தூண்டி விடுறதுல எப்பா சாமி போதும், நிப்பாட்டுங்க. ரொம்ப பண்றீங்க. நடக்கிறது நடக்கும். இந்த அந்த ஆட்சியில எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நம்பி எல்லாரும் இருங்க. தயவு செய்து அவதூறு பேசாம அடுத்தவங்களை குறை சொல்லாம வாழ்ந்து பழகுங்க. நிறைவான வாழ்வு, குறையில்லாத செல்வம் நிறைவான செல்வம். என்னமோ சொல்ல வர, எனக்கே புரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. தயவு செய்து யாரையுமே மரியாதை இல்லாம பேசாதீங்க. வயசுக்கு மரியாதை கொடுங்க, பதவிக்கு மரியாதை கொடுங்க. ஒருத்தவங்களை ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாம் மனுஷங்க தானே. இந்த காசு பணம் செத்து போனா ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க இப்படி அலையிறாங்க? ஏங்க இப்படி பறக்குறாங்க? ஏங்க இப்படி பாடா படுத்துறாங்க? எல்லாரையும் நிம்மதியா எல்லாரும் வாழுங்க, வாழ விடுங்க. தயவு செய்து யாரையும் அவதூறு பேசாதீங்க. இது உங்களுக்கே ஆபத்தா முடியும். இது என்னோட அன்பான கருத்து. அவ்வளவுதான்.